வைத்துக் கொண்டு உரிமையோடு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய உரிமை குரலாய் உங்கள் பகுதியிலே வாக்கேட்ட இந்த பகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களை சந்தித்து அன்போடு பண்போடு பாசத்தோடு சின்னத்தில் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நமது தமிழ்நாடு அமைச்சர் அந்த மகேஷ் பையான் அவர்கள் தீப்பட்டு சின்னத்தில் வாக்கு கேட்டுக் கொண்டு கொண்டிருக்கிறார். அது தீப்பட்டு சின்ன அது ஐந்தாவது இடத்தில் நிகழ்விக்கக்கூடிய ஒரு முறை அவற்றின்று அது வெற்றின் சின்னம் தீப்பட்டு சின்னம் 10 ஆண்டு காலம் மோடியுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வரிக்கப்பட்ட உறவுகளை மீட்போம், தமிழக உரிமைகளை மீட்போம், தமிழ்நாட்டுடைய முதல்வர் முக ஸ்டாலினுடைய கரத்தில் பள்ளி மாணவிகளே உங்களுக்கெல்லாம் பிளஸ் 2 முடித்து விட்டு உயர்கல்வி சேரும் மாணவிக்கெல்லாம் மாதம் 1000 வழங்கி கொண்டிருக்கிற நமது தமிழ்நாட்டுடைய பள்ளிகள் முதல்ல வலியுறுத்திருக்கேன். நம்ம ஆளுகளும் முதல் அதை செஞ்சேன். ஆம்பளை சொன்னா வலியுறுத்தினாங்க. அழைத்துக் கொண்டு ஏதோ வரலாம். தீப்பெட்டி 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 சின்னத்தின் வாக்குகளை தாருங்கள். வாக்காளர் பெருமக்களே, நாளை மறுநாள் நடைபெறுகின்ற தேர்தல் நாம் உரிமைகளை மீட்கக்கூடிய தேர்தல். நீங்கள் வாக்களிக்கின்ற சின்னம் தீப்பெட்டி 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 என்று சொல்லி தீப்பெட்டி தொடர்ச்சியாக அது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டு அது தீப்பெட்டி சின்னத்தை மக்கள் அது மனித மக்கள் கட்சியுடைய ஆதரவற்ற சின்னம். அது தீப்பெட்டி சின்னத்தை சின்னம் சின்னம் இந்திய கட்சியில் ஆதரவற்ற சின்னம். அது தீப்பெட்டி சின்னம் மனித மக்கள் கட்சியுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டு தமிழ்நாடுடைய வழிக்கிற அமைச்சர் அந்த மகேஷ் இந்த மண்டல கட்சியில் ஆதரவற்ற சின்னம் சின்னம் கழகத்தில் ஆதரவற்ற சின்னம் சின்னம் விடுதலை சின்னத்தில் ஆதரவற்ற சின்னம். போங்க 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 போன நிக்காதண்ணா. போங்க கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் முதலில் எங்களுடைய
அன்பான நன்றியை அவருடைய பொற்பாதங்கள் சமர்ப்பிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக செல்லும் பொழுதெல்லாம் இவர்கள் அனைவருடைய அன்பையும் முழு ஆதரவையும் பெற்றிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களியுங்கள், தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று நாங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் எங்களை காட்டிலும் மிகவும் ஆர்வத்தோடு அங்க இருக்கின்ற தாய்மார்களாம் இந்த தீப்பெட்டியை கையில தூக்கி காமிச்சு உங்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு, உங்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு என்று சொன்ன பொழுது உள்ளபடியே நம்மை காட்டிலும் இயக்கத்தை சார்ந்த நம்மை காட்டிலும் இன்றைக்கு பொதுமக்கள் தான் இன்னும் அதிக அளவில் நமக்கான அந்த ஆதரவை இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 6 மணியோடு இந்த பிரச்சார பயணம் நிறைவடைகின்றது. இன்னைக்கு நாம முடிச்சுட்டு போயிட்டோம்னு சொன்னாலும் பொதுமக்கள் அவங்கவுங்க வீட்டில் உற்றார் உறவினரிடம் நீங்கள் பேசி வருகின்ற 19ஆம் தேதி அன்று வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது ஓட்டு போடுற மிஷின்ல 5வது பேர் எந்த பேர் என்று சொன்னால் நமது அஞ்சாத சிங்கம் அன்பு சகோதரர் துரை வைகோடைய பெயர் இருக்கும். அது பக்கத்திலே தீப்பெட்டி சின்னம் இருக்கும். அந்த தீப்பெட்டி சின்னத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பொத்தானை அவங்க அழுத்த வேண்டும். பொதுமக்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருகின்ற மிகப்பெரிய பணியை நாம் ஆற்றிட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு உங்களெல்லாம் நாங்கள் உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். 18 நாள் பிரச்சாரத்தில் நிறைய பேசியாச்சு. 10 வருஷமா ஒண்ணுமே செய்யலன்னு 10 வருஷமா மக்கள் பேசியாச்சு. இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வர வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழர் கலைஞர் சொன்னது போலதான் அண்ணா வழியில் அயராது உழைப்போம், உழைச்சிட்டோம். நம்ம ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம். ஜூன் 4ஆம் தேதி அமைக்கதான் போகின்றோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதுவும் நடைபெறதான் போகின்றது. வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்று சொல்லியிருக்கோம். அதுவும் ஜூன் 4ஆம் தேதி நடைபெற போகின்றது. மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று இன்றைக்கு நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்தவர்களோடு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டாட்சியை நடத்துவதற்கு இன்றைக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். கதிர் அருவாளால் இன்றைக்கு அறுவடை செய்து ஏணி மீது ஏறி அங்கே தோரணம் கட்டி பானைக்கு புது வர்ணம் பூசி அருவாள் சுத்திரால் கரும்பை வெட்டி வெள்ளத்தை உடைத்து நமது தீப்பெட்டியால் தீ மூட்டி கைகளால் பொங்கல் வைத்து உதய சூரியனுக்கு வெற்றி என்கின்ற பொங்க வைப்போம் என்கின்ற நாளாகத்தான் இந்த நாட்கள் அமைய போதும். இந்த கூட்டாட்சி மத்தியிலே ஒழிக்கப் போகின்றது. அதற்கு இந்த 10 வருஷமாக நம்முடைய நாட்டை சீரழித்த அந்த மோடியை வீட்டுக்கு அனுப்பி அங்கே நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தியை அமர வைக்கக்கூடிய நாடாக அந்த நாடு இருக்க வேண்டும். ஆக அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, வரி வரி வரின்னு வரும்போது அது வரி அல்ல, அது வழிப்பறி என்று சொல்லியிருக்கிறார்கள். நீ மோடி அல்ல, நீ முகமூடி என்பதை நாங்கள் கிழித்து காட்டக்கூடிய நாளாக 19ஆம் தேதி அமையவிருக்கின்றது. ஆக இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் தீப்பெட்டி சின்னத்திலே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் துரை வைகோ வெற்றி பெற்றார் என்கிற நல்ல செய்தி நீங்கள் பெற்று தர வேண்டும். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 லட்சம் ரூபாய் போடுறேன் மோடி. எல்லாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, எல்லாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. எல்லாரும் ஓடி போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். மோடி போட்ட காசு வரல. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் கொடுக்கிற 1000 ரூபாய் தான் இன்னைக்கு நம்முடைய பொதுமக்களுக்கு வந்து கொண்டிருக்கின்ற. அதை நாம் எடுத்து சொல்வோம். மதவாத நாடு வேணுமா, மத சார்பற்ற நாடு வேணுமா என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய தேர்தல். கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும் அண்ணன் நம்பி உறவோடு பழகக்கூடிய நாடு இந்த தமிழ்நாடு. இதுல பாசிச பாரதிய ஜனதாக்கு இடமே இல்லை என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய நாளாக அந்த நாள் அமைய வேண்டும். நம்மை நம்பி திருச்சியில் களம் இறங்கியிருக்கின்றார் துரை வைகோ. யார் அமைச்சிருக்கா? நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆக அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் இந்த 40 தொகுதி பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 தொகுதியில் அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நம்முடைய திருச்சியை நோக்கிதான் இருக்கும். அவருடைய எதிர்பார்ப்பை நாம் வெற்றிகரமாக பூர்த்தி செய்கின்ற விதத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம். துரை வைகோ என்கின்ற இந்த செயல் வீரனை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்போம். நமக்கான குரலாக, இந்த திருச்சி மக்களின் குரலாக, நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடிய குரலாக பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வைகோவுடைய மகன், நமது செயல் வீரர், நம்முடைய அன்பு சகோதரர் துரை வைகோவுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கட்டும், ஒழிக்கட்டும், ஒழிக்கட்டும் என்று சொல்லி மறந்து இருந்து விடாதீர்கள். சிந்தாமல் சிதறாமல் தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களிப்போம், தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களிப்போம், தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களிப்போம் என்று
சொல்லி உங்களுடைய பாதமலர்லாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு இப்பொழுது நமது வெற்றி வேட்பாளர் ஜூன் 4ஆம் தேதி நாடாளுமன்றத்துக்கு செல்லவிருக்கின்ற நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் துரை வைகோ உடன்போது உரையாற்றுவார். உறவுகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை சில முக்கியமான கோரிக்கைகள், அதனை பற்றி நான் சில வினாடிகளை விவரித்துவிட்டு என் உரையை முடிக்க நினைக்கின்றேன். முக்கியமாக புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் பட்சத்தில் அதன் முயற்சியாக தொழில் முதலீடுகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களான BHEL, துப்பாக்கி தொழிற்சாலை, HABP, இங்கே பொன்முனை ரயில்வே தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் நலிவடைந்த நிலையில் உள்ளன. இவையெல்லாம் மறுபடியும் ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு வரும் முயற்சி. அது மட்டுமல்ல, இந்த திருச்சி தொகுதியில் போக்குவரத்து நெரிசலை போக்கும் விதமாக, விபத்துகளை தவிர்க்கும் விதமாக இங்கே பால்பண்ணை ரவுண்டானிலிருந்து துவாக்குடி வரை அந்த சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் சர்வீஸ் ரோட் மற்றும் எலிவேட்டட் ஹைவே, அது மட்டுமல்லாது ஸ்ரீரங்கம் மற்றும் புதுக்கோட்டை போன்ற நகரங்களிலும் போக்குவரத்து நெரிசலை போக்கும் விதமாக புதிய சாலை அமைப்புகள், அது மட்டுமல்லாது இங்கே திருச்சியில் சென்னையை போல கோவையை போல மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வரும் முயற்சிகள், அது மட்டுமல்லாது நீண்ட நாள பல வருட கோரிக்கை புதுக்கோட்டை, நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் குண்டாறு வைகை காவேரி நதிநீர் இணைப்பு திட்டம், அதன் மூலமாக கிட்டத்தட்ட 8 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுவதுடன் அந்த கிட்டத்தட்ட அதை சுற்றியுள்ள 2-3 மாவட்டங்களுக்கு அந்த தண்ணீர் பற்றாக்குறையை அதை தீர்த்து வைக்கும் ஒரு முயற்சி. அது மட்டுமல்ல, இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் என்னால் முடிந்து மட்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த திருச்சி தொகுதிக்கு ஒரு எவ்வளவு என்னால் முடியுமோ அவ்வளவு என்னுடைய முயற்சி இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் குரலாக, ஏழை எளிய மக்களின் குரலாக, விவசாய மக்களின் குரலாக, ஜனநாயகத்தின் குரலாக, சிறுபான்மையினரின் குரலாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கரங்களை பலப்படுத்தும் விதமாக ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த துறையினருக்கு செயல்படுவேன் என்ற வாக்குறுதி அளித்துவிட்டு எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாழ்மையுடன் நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வெற்றி மாவட்டத்தில் போடுகிற மாலை இன்று முதல் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக கருதப்படுவார்.